ஆரம்பித்து 6-17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இன்றைய பயிற்றுனர் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திருமதி எஸ். முத்துலட்சுமி அவர்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக கார்ப்பரேட் பப்ளிஷிங் கம்பெனியில் வேலை செய்யும் அவர் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். நம்முடைய நற்பல தளத்தில் நீண்ட காலமாக வந்து கொண்டு அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டு பேச்சாளராகவும் பார்வையாளராகவும் இருந்து ஃபீட்பேக் கொடுத்து நிறைய பங்களிக்கப்படுபவர். எந்த தளங்களில் இந்த மாதிரி பயிற்சிகள் இருந்தாலும் அதில் கலந்து கொண்டு அவரது பங்களிப்பை அருமையாக கொடுப்பவர். 2 நாளைக்கு முன் அவங்களுடைய அம்மா இந்த தளத்தில் அருமையான ஒரு பயிற்சியை கொடுத்து சென்றார்கள். யாராலையும் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சிக்கான நினைவலைகளாக பல விஷயங்களை கொடுத்தவர். இன்று 16 அடி பாய்வதற்காக முத்துலட்சுமி மேடமும் இந்த தளத்தில் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். மேடம் மியூட்ல இருக்கீங்க. மேடம் உங்க கேமராவை எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவா மேம்? வாய்ஸ் வருதா? வாய்ஸ் ஓகே. ஓகே. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்புலி நண்பர்கள் அனைவருக்கும் நற்காலை வணக்கம். இன்றைய தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இன்னைக்கு நான் உங்களோட பகிர போறது என்னுடைய சிறு வயது முதல் இன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சிக்கான நினைவலைகளா எனக்கு ஞாபகம் இருக்கிற சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தின்னலாம் கைவீசு, சொக்காய் வாங்கலாம் கைவீசு, சொகுசாய் போடலாம் கைவீசு, கோவிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. இப்ப இந்த கைவீசு நான் பாடும்போது எவ்வளோ பேர் எல்லாரும் கைவீசு நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். கை வீசாம இருந்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சிறு பிராயத்துல அந்த பாடல்களை பாடும்போது அந்த அந்த வரிகளோடு சேர்ந்து நம்மளோட ஆக்ஷனும் சேர்ந்தே இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய என்ன சொல்றது, அந்த கிரியேட்டிவிட்டி அதை தூண்டி விடுற அளவுக்கு நம்முடைய பாடல்கள் இருக்கும். அதுலேருந்து அந்த நினைவலைகள் ஏன் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னா, அது நம்ம ஆக்ஷனோட செஞ்சு அந்த திரும்ப திரும்ப நம்ம மனசு அதுல ஈடுபட்டு அதுலேருந்து வெளியில வர முடியாம இருக்கிறதுனாலதான் நம்ம அதுக்குள்ள இன்னுமே அந்த பாட்டை கேட்டோம்னா நமக்கு தானாகவே நம்மளுடைய கைகள் வீச ஆரம்பிக்குது. அதே மாதிரி அடுத்தது, ஆனை யானை அழகர் யானை, அழகரும் சொக்கரும் ஏறும் ஆனை, கட்டி கரும்பை முறிக்கும் ஆனை, காவேரி தண்ணீரை கலக்கும் ஆனை, குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதா, பட்டணம் எல்லாம் பறந்தோடி போச்சுதா. இந்த பாடலை பாடும்போதே உண்மையிலே நம்மளும் சேர்ந்து பறந்தோடி போயிடுவோம். அந்த அளவுக்கு அந்த அது உள்ள நம்ம மூழ்கி நம்மளுடைய நினைவுகள் அப்படியே இழுத்துட்டு போயிடும் அந்த பாட்டு பாடும்போது. இந்த பாடல்கள்லாம் எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, சின்ன வயசுல அந்த தமிழ் புக்க திறந்த உடனே எனக்கு எப்பவுமே எடுத்த உடனே புக்க திறக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தமிழ் புக்க திறந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினேன்னா அன்னைக்கு நாள் ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டு. சோர்வுகள் எல்லாமே பறந்து போயிடும். அந்த மாதிரி அப்படியே அந்த ஒரு யானை மேல நம்மளே உட்கார்ந்து போற மாதிரி ஒரு இது கிடைக்கும், ஃபீலிங் கிடைக்கும். இப்போ இது தமிழ் பாட்டுக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ரைம்ஸ்ல வரும்ல, சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், டீத் விதின், கர்லி ஹேர், ஃப்ளோஸ் இன் ஏர், ஐஸ் ஆர் ப்ளூ, லவ்லி ட்ரூ, டீச்சர்ஸ் பெட், இஸ் தட் யூ, எஸ் எஸ் எஸ். அந்த எஸ் 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 சொல்லும் போதே நம்ம அப்படியே டீச்சர்ஸ் பெட்டா மாறி போய் டீச்சர் கூடயே போய் உட்காந்துருவோம். அவ்வளோ அது யார் போய் ஃபர்ஸ்ட் உட்கார்றதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அதுல ஒரு
ஈடுபாடு. அது மாதிரி நெக்ஸ்ட் ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் அப்படி சொல்லும் போதே வந்து நம்மளும் சேர்ந்தே சிரிச்சிடுவோம் அந்த மாதிரி. இப்படி நம்மளுடைய அந்த ஆரம்ப காலத்துல நம்ம அந்த ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எல்லாமே வந்து அந்த ரைம்ஸோட நம்ம சேர்ந்து பாடும்போது நம்ம வேற நம்ம ஒரு குழந்தை அந்த ரைம்ஸ் வேற அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு தோணாது. அந்த ரைம்ஸ்ல வர அந்த குழந்தையாவே நம்ம மாறி அப்படியே அந்த ஒரு இண்டிவிஜுவலா மாறி அதுக்குள்ளேயே லயிச்சு போய் நம்ம அதுல டிராவல் பண்ணதுனால தான் அந்த லைன்ஸ் வந்து நமக்கு மறக்காம இருக்குது. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ப 1 வயசு 2 வயசுல ஆரம்பிச்ச அந்த ரைம்ஸ் வந்து இத்தனை வருஷங்கள் நமக்கு மறக்காம இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஈடுபாடு, அதுல இருக்கிற அந்த ஏற்ற இறக்கங்கள், அது சொல்லிக் கொடுத்ததும் அதனாலதான் அந்த பாடல்கள்லாம் பாடும்போதே ஆக்ஷனோட பாடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்களும் எழுந்திருச்சு அப்படியே ஒரு ஆக்ஷன் ஒருத்தரும் ஒரு ஆக்ஷன் பண்ணி பண்ணி அழகா பாடுவாங்க. இதெல்லாம் நம்ம பாடினது மட்டும் இல்லாம இன்னைக்கும் நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி இருக்கிற எந்த பசங்க பாடினாலும் நம்ம அப்படியே நம்மளை மறந்து கேட்போம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற தருணங்களா இன்னுக்கும் நினைவலைகளா அது இருக்குது. இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்னுடைய பயணத்தை. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சு, திருச்செந்தூர் போயிருந்தோம். ஃபேமிலியோட போயிருக்கும்போது திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து நான் காணாம போயிட்டேன். காணாம போன்ட்டு திருச்செந்தூர் எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அந்த இதுல காணாம போய் எங்க போய் தேடுறதுன்னே தெரியல. அப்படியே அங்க இங்க சுத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு போலீஸ் இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நான் சின்ன குழந்தை தானே, நான் அழுதுட்டு இருந்தத பார்த்து அவங்களா கேட்டிருக்காங்க. "என்னம்மா தனியா இருக்கிற? என்ன ஆச்சு?" சொல்லி கேட்டா, அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது, எனக்கு அப்போ அத சொல்றதுக்கு கூட தெளிவில்லாத அந்த மழலை குரல்ல இருந்த அந்த வயசு, அவ்ளோ சின்ன வயசு. அப்போ வந்து அப்பா பேர் கேட்டா, என்னோட அப்பா பேர் சண்முகம். நான் சொல்ல தெரியாம ஜம் அப்படி சொல்லியிருக்கேன். அம்மா பேர் என்னன்னு கேட்டா சுந்தரிங்கிறதுக்கு பதிலா சுண்டெலின்னு சொல்லியிருக்கேன். அவ்ளோ சின்ன குழந்தையா இருந்திருக்கேன். அவங்களே சிரிச்சுட்டு இந்த குழந்தை என்ன பண்றது சொல்லி அப்புறம் மைக்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டு இந்த பாப்பா இங்க இருக்குது. யாராவது தொலைச்சிட்டீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கூட்டு போங்கன்ட்டு. அப்புறம் கேட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் அது வரைக்கும் அவங்க தேடிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் மைக் அனௌன்ஸ்மென்ட் கேட்ட உடனே கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சு கூட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சொன்னாங்க, போலீஸ் சொல்லியிருக்காங்க, உங்க பொண்ணு இந்த மாதிரி உங்க நேம சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு. அத இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. "நீ இப்படி பேர சொன்ன" அப்படி சொல்லி. அது ஒரு மகிழ்ச்சிக்கான நினைவலைகளா எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன வயசுல வந்து நம்ம திருக்கார்த்திகை வரும்ல. திருக்கார்த்திகை வரும்போதெல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கும் டெய்லி நான் திருக்கார்த்திகை அப்போ விளக்கேத்துறச்ச எனக்கு என்ன ஞாபகம் வருதோ வரலையோ, ஆனா இது மட்டும் ஞாபகம் வரும். என்னன்னா, எங்க வீட்ல வந்து ஒரு மரக்குதிரை இருக்கும். எல்லார் வீட்லயும் இருந்திருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல. நெறைய பேர் அது இல்லாத வீடே இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். அந்த பழைய காலத்துல படத்துல எல்லாம் கூட வரும். எங்க வீட்ல அந்த குதிரை ஒண்ணு இருக்கு. அது இப்பவும் இருக்கு எங்க வீட்ல. இங்க இல்ல, ஊர்ல இருக்குது. சூப்பரா இருக்கும். அந்த குதிரை வந்து அப்படியே அந்த பெயிண்ட் கலர் கூட மாறாம இன்னும் அப்படியே இருக்கு. எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரைய பார்க்கும்போதெல்லாம் வந்து தொடச்சு தொடச்சு வைப்பாங்க. சும்மா எங்க அப்பா சும்மாவே இப்படி அங்க இங்க போம்போதெல்லாம் ஏதாவது திங்ஸ் கண்ல பட்டுச்சுன்னா தொடைப்பாங்க. அந்த குதிரைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் குடுத்து தொடைப்பாங்க. என்ன பண்ணாங்க, எப்பவும் திருக்கார்த்திகை அன்னைக்கு விளக்கேத்தி வச்ச உடனே அந்த குதிரைய வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு, என்னை ஏத்தி அதுல உட்கார வச்சுருவாங்க. நான் அந்த குதிரைய புடிச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். குதிரையில போற மாதிரி ஒரு இது குடுத்துட்டு. அது இவ்ளோ பெரிய ஆசையும் எனக்கு அந்த குதிரையில ஆடினது தான் திருக்கார்த்திகை ஆனா விளக்கேத்தி வச்ச உடனே அந்த குதிரையில ஆடினது தான் எனக்கு இன்னைக்கும் அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்கான தருணமா அப்படியே மனசுல பதிஞ்சு மாறாம இருக்குது. அப்போ அந்த பாட்டு கூட ஞாபகம் வரும். ஹை உங்க அப்பா வாங்கி தந்த குதிரை, அதுல நானும் போக போறேன் மதுரை. ஹை உங்க அப்பா வாங்கி தந்த குதிரை, அதுல நானும் போக போறேன் மதுரை. ஆசை ஆசை அம்மா சுட்ட தோசை, பங்கு கேட்டா உனக்கு விழும் பூசை, தரமாட்டேன் போடி எனக்கு வேணும் தாடி அப்படி சொல்லி அந்த பாட்டை பாடிக்கிட்டே ஆடினது அந்த இதுதான் வந்து அப்படி ஞாபகம் இருக்கும். இப்ப கூட வீட்டுக்கு போனா அந்த குதிரையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்துரும். ஐயோ அப்பா இல்லையே அதை தொடச்சு கொடுக்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு. அது அந்த ஒரு அவ்ளோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் என்னோட மகிழ்ச்சிகள் நிறைஞ்சிருக்குது. அந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் வந்து
ஒரு அபூர்வமான இதா இருக்கும். இப்ப இப்ப வந்து எவ்ளோ அதெல்லாம் அதெல்லாம் தவிர்த்துட்டு வெறும் பணம், வசதி இத மட்டும் பார்த்து இது பண்ணா அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்காது. அது இதுல கிடைக்காத மகிழ்ச்சி எனக்கு அதுல தான் கிடைக்குது. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு நாள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ, செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறச்ச எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு ஜாக்கி சான் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி படம்லாம் பார்க்குறதுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, "நீ நல்லா படிச்சேன்னா, அடுத்த நாள் எக்ஸாம், மண்டே எக்ஸாம், சண்டே வந்து படம். நல்லா படிச்சேன்னா படத்துக்கு கூட்டு போவேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு படிச்சு அப்பலாம் வந்து எங்க அப்பா படிச்சு வீட்ல டெஸ்ட் வேற வைப்பாங்க. எல்லா கொஸ்டின் எழுதி குடுத்துருவாங்க. ஆன்ஸர் எழுதி வைக்கணும். கரெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஓகே படத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துல தான் இருந்தாங்க. அப்பா வந்து அப்ப வெறும் சைக்கிள் மட்டும் தான் இருக்கும் அப்போ. அந்த சைக்கிள்ல பின்னாடி கேரியர் இருக்கும். முன்னாடி வந்து ஒரு பேபி சீட் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அந்த குட்டியா இருக்கும்ல, அந்த பேபி சீட். அந்த பேபிஸ் ட்ரையாங்கிள் கூட இல்ல. அந்த ஒரு கூட மாரி இருக்கும் தெரியுமா? சைக்கிள்ல கூட மாட்டுவாங்க. அந்த கூட தான் இருக்கும் பேபி சீட்டுன்னு. அதுல வந்து என்னைய உட்கார வச்சுட்டு, பின்னாடி அம்மா சைக்கிள்ல வந்து போயாச்சு படத்துக்கு. போயிட்டு நல்லா படம் பார்த்துட்டு, வரும்போது என்ன பண்ணிட்டேன், கால வந்து அந்த சைக்கிளோட ஃபோக்கஸ் கம்பி இருக்கும்ல ஃப்ரண்ட் வீல்ல, அதுக்குள்ள கால விட்டுட்டேன். கால விட்டு நல்லா கால் நசுங்கி அந்த இதெல்லாம் அதெல்லாம் மொழி சொல்லுவாங்கல்ல, அது பெரண்டுருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எக்ஸாம். எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, டெய்லி பாவம் காலம்பற ஆஃபீஸ் போகும்போது அப்படியே சைக்கிளோட எனக்கு திருப்பியும் சைக்கிள்லயே அப்ப அந்த அளவுக்கு தான் வசதி. அதனால சைக்கிள்ல கூட்டு போயிட்டு, அந்த இதுல அப்படியே அந்த சீட்ல வயர் கூடு இருக்கும்ல, அதுலேருந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல அப்படியே உட்கார வச்சுருவாங்க. நான் எக்ஸாம் எழுதணும். திருப்பி வெயிட் பண்ணி அப்படியே சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டு வந்து வீட்ல விட்டுருவாங்க. நான் படிக்கணும். இப்படி இது மாதிரி ஒரு மொத்தம் 5 பேப்பரா என்னமோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டோ எல்லா எக்ஸாமும் அதே மாதிரி பொறுமையா இது பண்ணாங்க. அதுல வேற நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் ஒரு புக்க வச்சுட்டு வந்துட்டேன் ஸ்கூல்ல படிச்சுட்டு. வீட்டுக்கு எடுத்துட்டு வராம. திருப்பி செகண்ட் ட்ரிப் வீட்ல இங்கேருந்து அங்க வரைக்கும் ரொம்ப தூரம் எங்க ஸ்கூலுக்கும், வீட்டுக்கும். 2வது வாட்டி மறுபடியும் சைக்கிள்ல போய் எங்க அப்பா புக் எடுத்துட்டு கொண்டு வந்து குடுத்து, திருப்பி படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம்க்கு போனேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே இன்னைக்கு ஒரு ஒரு வாட்டி நான் தனிமையில இருக்கும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். எப்படி அந்த அடிபட்டது, அந்த அழுதது அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்குது அந்த நிகழ்வுகள்லாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வயசுலேருந்தே எங்க வீட்ல வந்து ரொம்ப சொல்ல உறவு முறைகள்லாம் ரொம்ப சொல்லிக் குடுப்பாங்க. உறவு முறைகள்னா என்னது? உறவினர்கள மட்டும் உறவு முறையா சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. என்ன என்ன சுத்தி நான் யாரோடலாம் பழகுறேனோ, பேசுறேனோ எல்லாரையுமே வந்து உறவு முறை சொல்லி தான் கூப்பிடணும். அப்படிதான் சொல்லுவாங்க. மரியாதை இல்லாம பேசக்கூடாது. என்னோட சின்னதா 1 வயசு, ஒரே 1 மாசம் பெரியவங்களா இருந்தா கூட அவங்கள வந்து அண்ணா, அக்கான்னு தான் கூப்பிடணும். பேர சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. நீ போ, வா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது எங்க வீட்ல சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். இப்ப சில பேர் வீட்ல வந்து அப்பா, அம்மாவ கூட உரிமையா போம்மா, வாம்மா சொல்லுவாங்கல்ல. எங்க வீட்ல அப்படிலாம் கிடையாது. போங்க, வாங்க அப்படிதான் சொல்லணும். அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல யாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் வந்து அத்தை, மாமா, அண்ணா, அக்கா, தாத்தா, பாட்டி. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இவ்வளவுதான். யார பார்த்தாலும் இந்த இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ண சொல்லி தான் கூப்பிடணும். அவங்க யாரு, எந்த இதுவா இருந்தாலும் பரவால்ல. அதனால எங்க வீட்ட சுத்தி யார கூப்பிட்டாலும் பக்கத்து வீட்டு மாமி, மாமா, அத்தை, எதுத்த வீட்ல அவங்க எப்படி யாரா இருந்தாலும் தாத்தா, பாட்டி, அக்கா, அண்ணா இப்படிதான். வேற எத பத்தியும் இது பண்ண அது வச்சு ஒரு நாளு ஒருத்தங்க வந்து அது ஒரு காம்பவுண்ட் வீடு அப்போ. அப்போ வந்து இவரு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கூட நான் போய், "அம்மா பெக்கர் அங்கிள் வந்திருக்காங்க." அப்படிதான் நான் சொன்னேன் நானு. எங்க அம்மா சிரிச்சுட்டே வந்து அவங்க குடுப்பாங்க. அவரும் கூடவே சேர்ந்து சிரிச்சாரு எங்களோட நான் சொல்றத பார்த்து. அந்த மாதிரி எனக்கு அது இப்போ வரைக்கும் அப்படிதான் அந்த பிராக்டிஸ் இருக்கு. சென்னைக்கு வேலைக்கு வந்தப்போ கூட என்ன பண்ணுவேன், இங்க இருக்கவங்க வந்து சென்னையில வந்து பெரியவங்கனாலும் அவர், இவர்ன்னு சொன்னா வந்து மரியாதை தான் இங்க சென்னையில. ஆனா எங்களுக்கு எங்க வீட்ல சொல்லிக் குடுத்தபடி எப்படின்னா, இப்ப நம்ம யார் மேலயாச்சும் கோபமா இருந்தோம்னா, அவங்கள தான் வந்து நம்ம அவரு, ஆமா அவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி சொன்னா, எனக்கு அவங்க மேல ஏதோ ஒரு கோபம் இருக்கு அப்படி அர்த்தம்.
அப்படிதான் எங்களோட பழக்கத்துல. அ ந கோபம்லாம் இல்லன்னா, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க வந்தாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. அவங்க, இவங்கன்னு சொன்னா மரியாதை. அவர், இவருன்னு சொன்னா மரியாதை கிடையாது. அப்படி வந்து எங்க பழக்கம். அங்க ஊர்ல வளர்ந்ததுல. ஆஃபீஸ்க்கு வந்தா இங்க எல்லாருமே அவர், இவருன்னு சொல்லுவாங்க. என்னடா இது எல்லாரும் அவர், இவருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுறது மட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்க, இவங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் இவங்களுடைய முறைப்படி கொஞ்சம் பழகிக்கிட்டேன். இப்ப கூட அந்த சொல்லும்போது அ ஆஃபீஸ்ல ஏதாவது பேசும்போது, அவர் இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னோம்னா, என்னுடைய உள் மனசு வந்து, "ஏய் நீ மரியாதை இல்லாம பேசுற" அப்படின்னு சொல்லி எனக்கு சுட்டிக்காட்டும். அது என்னவோ அந்த அளவுக்கு வந்து அந்த பழக்கம் அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து கவிதா ஸ்டோர்ஸ்ன்னு ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கும். அங்க நான் சொல்றது வந்து நெல்லையில ஜங்ஷன்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பில்டிங்ல தான் நாங்க குடியிருந்தோம். அந்த பில்டிங் பக்கத்திலேயே வந்து கவிதா ஸ்டோர்ஸ்ன்னு இருக்கும். அங்க வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன சாமான்லாம். எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா அம்மா, அப்பா 2 பேரும் வேலை செஞ்சதுனால, நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அப்பா வந்து அங்க கிளம்புறதுக்குலாம் அப்பா தான் ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. அ அப்போ பவுடர் போட்டு பொட்டு வைக்கிறது இதெல்லாம் அப்பாவோட வேலை. என்ன பண்ணுவாங்க, அதனால அவங்க தான் போய் எங்களுக்கு பொட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல, கவிதா ஸ்டோர்ஸ்ல எங்க அப்பா போனாலே கேட்கவே வேணாம். அவர் எடுத்து குடுத்துடுவாரு. என்ன தெரியுமா குடுப்பாரு? அந்த என்ன சாந்து பொட்டு இருக்குல்ல, அதுல அந்த கலர் கலரா இருக்கிறதெல்லாம் எங்க அப்பா வாங்க மாட்டாங்க. ஒரே ஒரு அந்த ஸ்டிக் தனியா இருக்கும்ல, ஒரு ஒரு கலர். அதுல எல்லோ கலர், நல்ல மஞ்சள் கலர், அந்த கலர் போட்டத எங்க அப்பா வாங்குவாங்க. எங்க அப்பாவ பார்த்த உடனே அவர் எடுத்து அத கையில குடுத்துடுவாரு. அந்த மஞ்சள் கலர் எங்க ஸ்கூல்லயே சாந்து போட்டு மஞ்சள் கலர்ல வைக்கிற ஒரே ப பசங்க நானும் என் தங்கச்சியும் தான். நாங்க எங்க 2 பேருக்கும். இப்ப எல்லாரும் மெரூன் கலர்ல போட்டு வைக்கிறாங்கப்பா. எங்களுக்கு மட்டும் நீங்க எல்லோ கலர்ல போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, உடனே இல்லம்மா நீ அத சொல்லுவாங்க. நீ மாநிறமா இருக்கல்ல, அதனால உனக்கு இந்த மஞ்சள் கலர் போட்டு வச்சா தான் நல்லா எடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் மஞ்சள் கலர் போட்டு வச்சு விட்டுருவாங்க. அது யாராச்சும் ஏதாவது பேசினா கூட ஐடென்டிஃபிகேஷன்னா அந்த மஞ்சள் கலர் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணா அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நாங்களா போட்டு வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த மஞ்சள் மெரூனா ஆச்சு. அதனால இன்னைக்கும் நான் அந்த ஜங்ஷன் போனேன்னா, அந்த கடைய பார்க்கும்போதெல்லாம் அப்பா வாங்கி குடுத்த அந்த மஞ்சள் கலர் பொட்டு இன்னும் நினைவலைகளா அப்படியே மனசுல பதிஞ்சிருக்குது அது. அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து எப்போ லீவ் விட்டாலும் சரி, இல்ல ஒரு சும்மா வீட்ல ஸ்கூல் போகாத நேரத்துல வீட்ல இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அந்த 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 டேபிள் வந்து நான் பொறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் அந்த டேபிள் இருக்கு. அது நல்ல ஸ்ட்ராங்கான சூப்பர் டேபிள் அது. நல்லா 2 பேர் உட்கார்ந்து தாராளமா ஒரு பெரிய ரெக்கார்ட் நோட்லாம் வச்சு எழுதலாம். அவ்ளோ பெரிய டேபிள். அது மட்டும் நாங்க வாடகை வீட்ல இருந்தப்பவும் சரி, புது வீட்டுக்கு போனப்பவும் சரி, அந்த 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 டேபிள் அவ்ளோ பெருசா இருக்கும் அது. அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து அசைக்கவே முடியாது. அவ்ளோ வெயிட்டா இருக்கும். அது வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, எங்க 2 பேரையும் தூக்கி அந்த டேபிள் மேல உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு டேபிள்ஸ் புக்க கையில குடுத்துருவாங்க. குடுத்துட்டு நாங்க படிக்கணும். 1ல இருந்து 20 டேபிள்ஸ் வரைக்கும் சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் டேபிள் சொல்லும்போதும் 20 வரைக்கும் கீழயும் சொல்லணும். அத நாங்க வந்து இப்போ ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்ட்டோம்னா, பாதியில விட்டுட்டு பாதியில தப்பா சொல்ட்டோம்னா, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும். இதுதான் எங்க அப்பாவோட ட்ரெய்னிங்கு. உட்கார வச்சுட்டு, சொல்லு படிச்சுட்டு வா. தப்பு விட்டேன்னா திருப்பி படிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு 1 1 சார் 1 1 2 சார் 2 1 3 சார் 3 1 4 சார் 4 1 5 சார் 5ன்னு ஆரம்பிச்சு 20 சார் வரைக்கும் நான் முடிக்கணும். அதுல நடுவுல எப்ப தப்பு விட்டாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும். இப்படியே சொல்லி டேபிள்ஸ ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு அப்போ அது அவங்க சொல்லிக் குடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா இப்படி பண்றாங்க, எல்லாரும் விளையாடுறாங்க. நம்மள மட்டும் விளையாட விடாம டேபிள்ஸ் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா விடவே மாட்டாங்க. அது மாதிரி ஸ்கூல்ல ஒரு வாட்டி சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அப்பா வீட்ல வந்து இன்னொரு வாட்டி லைன் பை லைன் அத ரீட் பண்ணி, ஒரு ஒரு லைனுக்கும் அர்த்தம் சொல்லிக் குடுத்து, அத திருப்பி செகண்ட் டைம் டீச் பண்ணி, அப்புறம் நாங்க படிச்சு அத நாங்க ஒப்பிக்கணும். அந்த மாதிரி சொல்லிக் குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல. அதுக்கப்புறம் ஒரு 5த்துக்கு அப்புறம் வந்து அப்பாக்கு அதுக்கப்புறம் டைம் இல்ல. நாங்களே படிக்க ஆரம்பிச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டாண்டர்டோ, 4த் ஸ்டாண்டர்டோ வரைக்கும் அப்பா இப்படிதான் சொல்லிக் குடுப்பாங்க. அ எனக்கு அந்த புக்கெல்லாம் பார்க்கும்போதே அத அண்டர்லைன் பண்ணி, அழகா ஹைலைட் பண்ணி சொல்லிக் குடுப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிராமத்துல படிச்சாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி வேற. அவங்களுக்கு அப்பலாம் சப்போர்ட்டே கிடையாது. 7 பேர் அப்பா குடும்பத்துல. அம்மா குடும்பத்திலயும் 7 பேரு. அப்பா குடும்பத்துல 5 பையன், 2 பொண்ணு. அம்மா குடும்பத்துல 5 பொண்ணு, 2 பையன். அ அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு.
அதனால தாத்தா வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு ஏதோ அது ஆக்சுவலா விவசாய குடும்பம் அவங்க. ஏதோ ஓலையெல்லாம் வண்டியில வச்சு கொண்டு போவாங்களாம். கொண்டு போறச்ச அப்பாக்கு வந்து அந்த ஊர்ல படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிடையாது. அதனால பக்கத்து ஊர்ல தான் போய் படிக்கணுமா. ஒண்ணு தாத்தா கூட அந்த வண்டியில போனா உண்டு. இல்லன்னா அப்பா நடந்தே தான் போணுமா. ஏதோ நெறைய கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அவ்ளோ கிலோமீட்டர் நடந்து தான் நாங்க போய் படிச்சோம். அதுல சாப்பாடுலாம் கூட கட்டி குடுக்க மாட்டாங்க. காலையிலலாம் அப்ப வந்து ரொம்ப சுண்டல் தான் சாப்பிடுவாங்களாம். இட்லி, தோசைலாம் வந்து ஏதோ தீபாவளிக்கு சாப்பிடுற மாரி தான் அவங்களுக்கு. இப்படி தினமும் இட்லி, தோசைலாம் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானத்துக்கு சாதம் கட்டி குடுத்துருவாங்க. இத எடுத்துட்டு இவ்ளோ தூரம் நடந்து போயி படிப்பாங்களாம். அ நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, எங்க அப்பா கூட படிச்ச ஒரு அத்தை வந்து நாங்க அத்தைன்னு தானே சொல்லுவோம் எல்லாரையும். அவங்க வந்து ஆக்சுவலா கிறிஸ்டியன் தான். அந்த அத்தை வந்து எங்க அப்பாவோட கிளாஸ்மேட் அப்போ கிராமத்துல இருக்கும்போது. இப்ப வந்து அம்மாவோட கூட ஒர்க் பண்ணாங்க. அவங்க சேம் பெர்சனே. அவங்க சொல்லுவாங்க, "நானும் உங்க அப்பாவும் எப்படி படிச்சோம் தெரியுமா?" அப்படி சொல்லி அவங்களும் அதே கதையவே சொல்லுவாங்க என்கிட்ட. 2 பேரும் போவாங்க. அப்படி ரொம்ப தூரம் ஏதோ சொல்லுவாங்க. போய் படிச்சுட்டு வந்து அப்படி படிச்சவங்க, அவங்க வீட்ல ஃபர்ஸ்ட்டு பையங்கிறதுனால, அவங்க படிச்சு தான் குடும்பத்த வந்து தலை நிமிர்த்தி வைக்கணும், அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வு அவங்களுக்கு. அது எனக்கு அவள பிரமிக்க வைக்கிறது என்னன்னா, அந்த காலத்துல கூட அவங்க படிச்சதுல, இ எங்க அப்பா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது, நாங்கலாம் வளர்ந்துட்டோம் அந்த நேரத்துல. அப்ப பார்ப்பேன் ஃபைலா எழுதுவாங்க. லெட்டரா எழுதுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ன்னு மாவட்ட தொழில் மையம். அதுல தான் இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ரிட்டயர் ஆகும்போது மேனேஜரா இருந்தாங்க. அவங்க பாப்போம் ஃபைலா எழுதி ஏகப்பட்ட லெட்டர் எழுதுவாங்கல்ல, அந்த லெட்டர்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு நார்மலா எங்களுக்காக லெட்டர் எழுதுறது. அதெல்லாம் பார்த்தா அந்த கடிதத்தில ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு அடித்தல், திருத்தல் கூட இருக்காது அப்பாக்கு. அப்படியே வந்து ஒரு சின்ன கிராமர் மிஸ்டேக்குன்னு இதுவரைக்கும் எங்க அப்பாவோட எந்த அஃபிஷியல் லெட்டர்லயும் சரி, பெர்சனல் லெட்டர்லயும் சரி நான் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்ப நானும் எழுதுவேன். மிஸ்டேக் இல்லாம தான் எழுதுவேன். ஏன்னா, எனக்கு வந்து அ சின்ன குழந்தையிலேருந்தே ஸ்கூல் டேஸ்ல அத இங்கிலீஷ் வந்து ஸ்பெல்லிங் டெஸ்ட் குடுப்பாங்க. நாங்க படிச்ச ஸ்கூல்லலாம். 10 வேர்ட்ஸ் குடுப்பாங்க. அந்த 10 வார்த்தையும் வந்து அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனா 10 அவுட் ஆஃப் 10. ஸோ யாரு 10 அவுட் ஆஃப் 10 வாங்குறான்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். அதே மாரி தமிழ் பீரியட்லயும் அவங்க வார்த்தைகள் சொல்லுவாங்க. நம்ம வந்து பிழை இல்லாம எழுதணும். அந்த இதுல. ஸோ அதனால இந்த எங்க ஸ்கூல் டேஸ்ல அந்த ட்ரெய்னிங் இருந்ததுனால எழுத்து பிழை வரவே வராது. தமிழ்லயும் வராது, இங்கிலீஷ்லயும் வராது. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே அப்பாவும் சரி, அம்மாவும் சரி கிராமர் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு அதெல்லாம் நெறைய வாங்கி குடுப்பாங்க. அது எங்க போனாலும் அந்த புக் வாங்குறது தான் எங்களுக்கு வேல. அது வாங்கி அது படிக்கிறது. சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்த கிராமர் புக் எடுத்து புரட்டிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு இங்கிலீஷ் மேம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களோட வாய்ஸ், அவங்க சொல்லிக் குடுக்குறது, அந்த இது எல்லாமே பிடிக்கும். அதனால எனக்கு இயல்பாவே அது மேல ஒரு ஈடுபாடு இருந்தது, இங்கிலீஷ் மேல. அதனால நான் அப்படியே கிராமர் புக்ஸ்லாம் நெறைய படிப்பேன். இன்னொன்னு எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, இவ்ளோ பெரிய லிஃப்கோ டிக்ஷனரின்னு ஒண்ணு. 2 கையால தூக்கவே முடியாது. அந்த இதெல்லாம் ராமாயணம், மகாபாரதம்லாம் படிக்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன டேபிள் வச்சிருப்பாங்கல்ல. அது வச்சு படிப்பாங்களே, அது பேர் சொல்ல தெரியல எனக்கு. அந்த அதுல வச்சு படிக்கிற அளவுக்கு வெயிட்டா இருக்கும் இந்த டிக்ஷனரியே. இதையும் இந்த டேபிள்ஸ் படிச்சு முடிச்ச உடனே எங்களுக்கு வேலையே டிக்ஷனரி படிக்கிறது. இந்த டிக்ஷனரியில வந்து டெய்லி நியூ வேர்ட்ஸ் படிக்கிறது. அப்புறம் லாஸ்ட் பேஜ்ல வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு இருக்கும்ல அது, ப்ராவெர்ப்ஸ் இதெல்லாம் படிக்கிறது. இதுதான் எங்களுக்கு இது வந்து கம்பல்ஷன்னால படிக்கல. அப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படி படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு என்னன்னா, இதெல்லாம் படிக்கிறதுனால எனக்கு வந்து மிஸ்டேக் வரல. கிராமரும் ஸ்கூல்ல நல்லா சொல்லிக் குடுப்பாங்க. நானும் நெறைய புக்ஸ் படிப்பேன். அப்படியே கிராமர் நல்லா கத்துக்கிட்டேன். ஆனா, அப்பா வந்து ஒரு கிராமத்துல அப்படி படிச்ச ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க எப்படி இந்த அளவுக்கு ஒரு கிராமர் மிஸ்டேக் கூட இல்லாம, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம தமிழ், இங்கிலீஷ் 2லயும் எழுதுவாங்க. அப்பாவோட லெட்டர்ஸ்லாம் இன்னும் கூட நான் வச்சிருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுவும் அந்த வார்த்தைகள் அவங்க பிரயோகப்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே அவ்ளோ நல்லா இருக்கும். எங்க இருந்து தான் இவங்க இவ்ளோ கத்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்ளோ இது யூஸ் பண்ணுவாங்க. அம் அந்த இத்தனைக்கும் அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க படிச்ச டிகிரி வந்து டிகாம்னு சொல்லுவாங்க. பிகாம் கிடையாது. அந்த காலத்துல டிப்ளமோ இன் காமர்ஸ் அதுதான் அப்பா படிச்சது. படிச்சுட்டு அதுக்கப்புறம் பூம்புகார்ன்னு ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மாவட்ட தொழில் மையம்னு சொல்லி அ ஆஃபீஸ்க்கு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்க தன்ன தானே அவங்களாவா தான் இவ்ளோ இத கத்துக்கிட்டு அவங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்
எனக்கு அது இன்னைக்கும் நான் படிச்சதுக்கு அப்புறம் இப்ப என் பையன் வந்து சிபிஎஸ்சில படிச்சான். நான் ஸ்டேட் கவர்ன்மெண்ட். அப்பா படிச்சது கிராமத்துல ஒரு ஸ்கூலு. ஆனா, இருக்கிறதுலயே பெஸ்ட் யார் எழுதுவாங்கன்னா அப்பா தான். அடுத்தது தான் நான். எனக்கு அப்புறம் என் பையன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சானே, அவன் கூட இன்னைக்கு வரைக்கும் சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவான். அபார்ட்மெண்ட்னா 2 பி போடுவான். நான் அது உடைப்பேன் கைய. அந்த மாதிரிலாம் பண்ணுவான். எனக்கு நான் சொல்லுவேன், "எப்புட்றா சிபிஎஸ்சில படிச்சுட்டு நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுற? தாத்தா பாரு அந்த ஸ்கூல்ல கிராமத்துல இருக்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்டேக் விட மாட்டாங்க." அப்படின்னு சொல்லுவேன். அவ்ளோ அந்த அப்சர்வேஷன் பவர் ஒரு இத சொல்லிக் குடுத்தா, அத வந்து கத்துக்கணும், அத மனசுல தக்க வச்சுக்கணும், அப்படிங்கிற அந்த ஈடுபாடு அவங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு பெருமையா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நினைவு கூரும்போது, அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிய குடுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த அப்பலாம் ரொம்ப நோட் புக்கெல்லாம் கடையில வாங்க மாட்டோம்ல. இந்த கேலண்டர் பெரிய மந்த்லி ஷீட் அந்த கேலண்டர் இருக்கும்ல. அதுல வந்து பின் பக்கம் வந்து ஒயிட்டா இருக்கும். ஒரு பக்கம் டேட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். இன்னொரு பக்கம் ஒயிட்டா இருக்கும். அந்த கேலண்டர் மந்த்லி பேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு புக்கா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேப்லர் இல்லன்னா தச்சு கூட குடுப்பாங்க எங்க அப்பா. பெரிய ஊசி வச்சிருப்பாங்க. அத வச்சு தச்சு பெரிய ஒரு A4 சைஸ் பேப்பர் அளவுக்கு நல்ல பெருசா தச்சு குடுத்துருவாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவோம், லெட்டர் எங்க வீட்டுக்கு வர எல்லா லெட்டர்ல இருக்கிற அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, கட் பண்ணி அதுல ஒட்டி ஸ்டாம்ப் கலெக்ஷனா பண்றது. இது வந்து ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்குன்னா அப்பலாம் என்ன டிவி கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதாவது ஓடி ஆடி விளையாடுறது, இல்லன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்றது. அந்த ம்ஹ்ம். ஸ்டாம்ப் கலெக்ஷன் நோட் வந்து இன்னும் அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன். ஏன்னா இப்ப அது ஊர்ல இருக்கு, இங்க இல்ல. அதெல்லாம் போய் தேடி எப்படியாவது எடுக்கணுங்கிற ஆசையா இருக்கு எனக்கு இதுக்காக நான் யோசிக்கும்போது. அந்த நோட்டெல்லாம் எங்க வச்சோம்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதுல வந்து சில நேரம் அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது இந்த ஃபாரின்லேருந்து வர லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஃபாரின் ஸ்டாம்ப்ஸும் வாங்கி குடுப்பாங்க. நாங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து யார்கிட்டயாவது இருந்தா அதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் ரேர் பிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல, அதையும் அதுல ஒட்டி வைப்போம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்பலாம் செலவு பண்ணதே கிடையாது. வீட்டுக்கு வர லெட்டர்லேருந்து வரது, கட் பண்றது, இருக்கிற அந்த ஒன் சைட் பேஜ்ல அத ஒரு புக் ஆக்கி ஒட்டுறது. இதுல கிடைக்கிற மகிழ்ச்சி, அன்னைக்கு கிடைச்ச மகிழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது கன்டின்யூ ஆயிட்டு இருக்குது அது. அதுக்கப்புறம் சின்ன வயசு பெரிய கேம்ஸ்லாம் இருக்காது. வீட்டுக்குள்ள விளையாடணும்னா, அப்பா வந்து உப்பு மூட்டை தூக்குறது, பின்னாடி தூக்கி வச்சுட்டு, இப்படி அங்கேயும் இங்கேயும் வீடு ஃபுல்லா சுத்துறது. அப்புறம் வந்து நாங்களே நான், என் தங்கச்சி, தம்பிலாம் வந்து என்ன பண்ணுவோம், யானை மாதிரி இப்படி முட்டி வச்சுப்போம்ல, முட்டிய கீழ போட்டுட்டு, ஒருத்தர் மேல ஏறி, ஒருத்தர் ஏறி உட்காந்து யானை தூக்கிட்டு போற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணி விளையாடுவோமே சின்ன குழந்தையில. இந்த இதெல்லாம் வந்து எவ்ளோ ஒரு என்ன சொல்றது? ஆத்மார்த்தமான அன்பு, அந்த மகிழ்ச்சிய குடுத்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு இதுவும் மறக்க முடியாத சம்பவங்களா இருக்குது. அதுக்கப்புறம் அ எங்க சொன்னேன்ல அம்மா வீட்ல வந்து 7 குழந்தைங்க. அவங்க எல்லாரோட குழந்தைங்களும் சரி, நாங்களும் சரி ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி, ஆனுவல் லீவு. இது எல்லாத்துக்கும் அங்க மதுரையில நாகமலை புதுக்கோட்டையில அவங்க வீடு இருந்தது. அங்க போயிடுவோம். அது வந்து வாடகை வீடு தான். ஆனா பெரிய வீடு. ஏன்னா இவ்ளோ பெரிய ஃபேமிலில. மொத்தமா இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அது வந்து ஒரு 10, 12 ஸ்டெப் இருக்கும் அந்த வீட்ல மேல ஏறி போறதுக்கே. அத்தன ஸ்டெப்பையும் ஏறி இறங்கி ஒரு நாளைக்கு அவ்ளோ வாட்டி ஆட்டம் போடுவோம். மொட்டை மாடிக்கு போறது, ஃபுல்லா சுத்தி தோட்டம், சின்ன சின்ன செடி எல்லாம் நெறைய இருக்கும். எல்லாத்துலயும் போட்டு ஃபுல்லா மண்ணு தான், சிமெண்ட்லாம் இருக்காது. அந்த மண்ல உட்காந்து ஓடி ஆடி விளையாண்டு, கண்ணாமூச்சி விளையாடுறது, ஹைட் அண்ட் சீக்கு, பாண்டி கட்டம் போட்டு அந்த பாண்டி என்ன ரைட்டா ராங்கான்னு கேட்டு அந்த விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, தாயக்கட்டைய போட்டு விளையாடுறது, நெறைய என்னென்னவோ அந்த ஒருத்தர் கூட தனியா உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் ஒரு வயசு வித்தியாசத்துல தான் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு விளையாண்டுட்டு இருப்போம். அவ்ளோ அந்த லீவ் விட்டாலே வந்து எப்போ ஊருக்கு போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுல அவ்வளோ ஒரு அருமையான ஞாபகங்கள் இருக்குது அதுல. அப்புறம் இந்த ஒரு பாட்டு கூட ரவுண்டா எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு கொலையா, முந்திரிக்கா, நரிய நரிய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்துல இருக்கான், கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கல்ல தூக்கி போட்டு விளையாடுறது. இந்த மாதிரி எனக்கு இந்த அந்த அந்த விளையாட்டெல்லாம் எங்க காணாம போச்சு? இப்ப ஏன் அந்த விளையாட்டுலாம் ஒண்ணு கூட இல்ல? எல்லாரும் அந்த ஒரு சின்ன மொபைல தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்களே! ஒரு செஸ்ஸு கூட ஆன்லைன்ல தான் விளையாடுறாங்க. அத கூட 2 பேர் உட்கார்ந்து விளையாடாம, ஒரு மிஷினும், ஒரு மனுஷனும் தான் விளையாடுறாங்க. அந்த மாரி ஆயிடுச்சே வாழ்க்கை அப்டி சொல்லி எனக்கு தோணும். அது நம்ம நம்ம வாழ்ந்த காலத்துல அந்த மாதிரி இல்லாம நல்ல குரூப்பா எல்லாரோடையும் விளையாடுற வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி அத நெனச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கப்புறம் அந்த
இதுல லைப்ரரிக்கு கூட்டு போவாங்க. லைப்ரரிக்கு கூட்டு போனா, எங்க அப்பாவுக்கு வந்து நெறைய ரீடிங் ஹேபிட் இருந்ததுனால, லைப்ரரிக்கு கூட்டு போயிட்டு, அவங்க ஏதாவது பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள உட்டுருவாங்க. அங்க வந்து அந்த சின்ன சின்ன புக்ஸ் அம்புலிமாமா, பாலமித்ரா, மரியாதை ராமன், தெனாலி ராமன் அந்த கதைகள் அது எல்லாத்தையும் உட்காந்து படிப்போம். அந்த படிக்கும் அது மாரி வீட்ல வந்து சிறுவர் மலர் வரும். அந்த சிறுவர் மலர் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கிறது. அதுல அந்த பிள்ளையார் கதையெல்லாம் சீரிஸா வரும்ல தொடர்ச்சியா, அத படிக்கிறது. அந்த புதிர் ஃபில் பண்றது. அந்த மாதிரி நெறைய ஒரு பிரெயினே வந்து ரொம்ப ஆக்டிவேட்டட் ஸ்டேட்ல இருக்கிற அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு அது புக்க எடுத்தோம்னா கையில இதெல்லாம் படிக்கணும். ஒரு குழந்தையாவே மாறி நான் படிக்க ஆரம்பிச்சுருவேன். அப்படிதான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி எங்க வீட்ல வந்து எங்க அப்பா அவங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு கம்மியா இருந்தாலும், எங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்புகளையும் அமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்களுக்காக மட்டும் இல்ல, அவங்களும் படிப்பாங்க அந்த புக்ஸ் எல்லாம். எங்களுக்கு அந்த என்னெல்லாம் புக் அப்பா வாங்கி குடுத்தாங்கங்கிற அந்த ஞாபகங்கள் வந்துச்சு. என்னன்னா, இந்த புக் வந்து யாருன்னா பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. ஆனா ஏன்னா நான் வந்து எங்க வீட்ட தவிர இந்த புக்க வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. நான் மோஸ்ட்லி நெறைய எங்கேயும் வெளியில போமாட்டேன். அதனால எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையான்னு அதுவும் தெரியல. சோவியத் யூனியன்னு ஒரு புக் இருக்கும். அது வந்து ஃபுல்லா வந்து ரஷ்யாவ பத்தி அதோட அவங்களோட கல்ச்சர், லைஃப் ஸ்டைலு, ஃபுட்டு, அங்க நடக்கிற நியூஸ் இதெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு பெரிய புக்கு. அது எப்படி சொல்றது? A4 சைஸ விட பெருசு. அந்த மாதிரி அது மந்த்லி மேகசின் நெனைக்கிறேன். அது எங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விட்டாங்க. அதனால ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த புக்கு. அந்த புக்கு வந்த உடனே அந்த ரேப்பர பிரிச்சுட்டு, அந்த புக்க பிரிச்சு, அதோட வாசனை அப்படியே மூக்க தொலைக்கும். அப்படி ஒரு பிரிண்டிங்னா அவ்ளோ சூப்பர் அந்த பிரிண்டிங்கோட அந்த வாசனை. அந்த சோவியத் யூனியன் புக்கெல்லாம் அவ்ளோ நல்லாருக்கும். அத படம் பார்ப்போம். அப்படியே அழகழகா அப்படியே அட்ராக்டிவ் கலர்ஸ்ல அந்த படம் பார்க்குறது. அது ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்து முடிச்சுருவோம். ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க இதெல்லாம் படிக்கிறது. அடுத்தது ரீடர்ஸ் டைஜஸ்ட். அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வாங்கி குடுத்தாங்க. அதுல இருக்க எல்லாத்தையும் அந்த குட்டி குட்டி கதைகள், பசில்ஸ் அதெல்லாம் படிக்கிறது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 புக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் வாங்கி குடுத்தாங்க அப்பா. எங்க அப்பா வந்து என்ன சொன்னா, அதாவது நமக்கு கிடைக்குதோ, கிடைக்கலையோ ஆனா முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால எல்லா எக்ஸாமும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச்னு ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர் வாங்கிடுவாங்க. அதுல என்னென்னலாம் ஆட் வருதோ எல்லாத்தையும் பார்த்து, எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச்ல வர இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு அந்த பேப்பர படிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு காம்படிஷன் சக்சஸ் ரிவ்யூ சிஎஸ்ஆர்ன்னு ஒரு புக் இருக்கும். அது கூடயே ஒரு சப்ளிமெண்ட் புக் வரும் ஜிகே டுடே அப்படின்னு சொல்லி. இந்த புக்கும் வந்து ரொம்ப நாள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அதுல வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களோட இன்டர்வியூலாம் வரும். யார் யார் என்னென்ன மேஜர் எடுத்து படிச்சாங்க, அவங்க அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எத்தன வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். எல்லாமே இருக்கும். இந்த புக்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஐயோ! நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நானே நான் கேட்டுப்பேன். அப்பாக்கு எப்படி வந்து இவ்ளோ எக்ஸ்போஷர் வந்தது? அவங்க வளர்ந்தது ஒரு சாதாரண கிராமத்துல. அவங்களுக்கு வந்து எ அவங்க அப்பா, அம்மாலாம் இந்த அளவுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்குலாம் கிடையாது. அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. படிப்புலலாம் வந்து அவங்க இது பண்ணவே மாட்டாங்க. இவங்களா படிச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன தோணுதோ இவங்க படிச்சுக்கணும். வழிகாட்டுறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. ஆனா அப்பா அப்ப எப்படி இவ்ளோ இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணாங்க? எங்கேருந்து இது பண்ணாங்க? அதுக்கப்புறம் அத எங்களுக்கும் அவங்க படிச்சதோட இல்லாம எங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு தந்தையா அவங்களுடைய கடமைய ஒரு இதுல கூட அவங்க தவறினதே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கெங்கலாம் அவங்களுடைய இத எங்களுக்கு குடுக்க முடியுமோ, அந்த இன்புட்ன்னு சொல்லுவோம்ல. அது அதாவது எங்ககிட்ட இருந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நான் இந்த புக்கெல்லாம் வாங்கி குடுத்ததுனால நீ ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிடணும் அப்டின்லாம் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உனக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன் டோர. நீ வந்து அதுலேருந்து புடிச்சு நீ என்ன வரைக்கிறியோ அது நீ வந்துக்கோ. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் படம் போட்டு காட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு படம் போட்டு காட்டிடுவாங்கன்னோனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. எங்க அந்த சின்ன வயசுல இருந்த காலனில, அப்பலாம் டிவி கூட ஃபர்ஸ்ட் டிவி வர்றதுக்குலாம் முன்னாடி, அந்த ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்க்ரீன்
அந்த ஒரு 5, 6 தெரு சந்திக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கட்டி, அந்த ஸ்க்ரீன்ல தான் வந்து படம் போடுவாங்க. எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து அந்த ஸ்க்ரீன்ல படம் பார்ப்பாங்க. ஏதாவது முக்கியமான படம்லாம் வந்துச்சுன்னா அதுல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, டிவி வந்து ஒரு வீட்ல இருக்கும். எல்லார் வீட்லயும்லாம் இருக்காது. ஒரு வீட்ல இருந்துச்சுன்னா, அந்த வீட்ல போய் எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் ஒரு வீட்டுக்கா டிவி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப மொபைல் வந்து கடைசில ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல ஒருத்தர் இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம் நம்ம. தெருவுல எல்லாரும் கூடி இருந்தது போக, இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து இன்னைக்கு நிக்கிறோம். அடுத்தது எந்த நிலைமையில இருப்போம்னு அதுவும் தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தோஷங்கள் இருந்தது. அப்புறம் கோவிலுக்கு போனா வந்து சாமிய பார்க்க முடியலன்னா, அப்பா என்ன பண்ணுவாங்க, கூட்டத்துல நாங்க சின்ன பிள்ளைங்களா இருப்போம்ல, அந்த தோள்ல தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அப்படி எதையும் என்னையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படியே தோள்ல தூக்கி உட்கார வச்சு, சாமி பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. அந்த கோவிலுக்கு இப்ப போனாலும் எங்க அப்பா என்ன தோள்ல தூக்கி வச்சு சாமி காட்டுனது தான் ஞாபகம் வருது. அ அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட சொல்லிக் குடுத்தது. அத வந்து கீழ விழுந்து தான் கத்துக்கிட்டேன். அப்படியே நான் புடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. நாங்க ரவுண்டு தான் ஃபர்ஸ்ட்டு போட சொல்லுவாங்க. அப்பலாம் பேலன்ஸ் வீல்லாம் கிடையாது. நாங்க ஓட்டிட்டே இருக்கும்போது நைஸா கைய விட்டுருவாங்க. டொமால்னு கீழ விழுந்து முட்டிய உடைக்கிறது, அதெல்லாம் பார்த்து அடிபட்டு தான் கத்துக்கணும்" அப்படிம்பாங்க. "என்னப்பா கீழ விட்டுட்டீங்க, புடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா" "இல்லம்மா, அப்ப கீழ விழாம சைக்கிள் கத்துக்க முடியுமா? பட்டு தான் கத்துக்கணும்" அப்படிம்பாங்க. அந்த மாரி சைக்கிள் கத்துக் குடுத்தது. அதுக்கப்புறம் இப்படியே ஒண்ணு ஒண்ணா என்னென்னவோ கத்துக்கிட்டோம். அம்மா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது அதெல்லாம் வந்து அம்மா ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல அவங்க எழுதி குடுத்து எங்களுக்கு கத்துக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்க பிஸியா இருப்பாங்களா, சில நேரம் வந்து என்ன சொல்லுவாங்க, "இப்போ எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து சட்டுன்னு எனக்கு கோவம் வந்துரும். "ஆமா, நீங்க உங்களுக்கு மட்டும் எல்லாம் பண்ணிக்கிறீங்க, எனக்கு பண்ணவே மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ரொம்ப ரோஷமா என்ன பண்ணேன், "நானே எழுதிக்கிறேன் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது ஆக்சுவலா எழுதல. ஒரு படம் வரையிறது. ரெக்கார்ட் நோட்ல படம் கூட அம்மா வரைஞ்சு குடுப்பாங்க. அந்த மீன்லாம் சூப்பரா வரைவாங்க. அம்மா டிராயிங் நல்லா பண்ணுவாங்க. ஒரு நாள் இப்படி திட்டுன உடனே நானே வரைஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு பார்த்து பார்த்து என்ன பண்ணேன், அந்த ஒரு ட்ரேசிங் பேப்பர் இருக்கும்ல, அந்த ட்ரேசிங் பேப்பர புக் மேல வச்சு, அது மேல நானே வரையிறேன்னு சொல்லி கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ட்ரேசிங் பேப்பர் இல்லாம வரையிற அளவுக்கு வந்தேன். இந்த மாதிரி அந்த இன்னைக்கெல்லாம் அப்படி யாரும் ட்ரேசிங் பேப்பர், கார்பன் பேப்பர்லாம் யூஸ் பண்ணியே நான் பார்க்கறதில்ல. இதெல்லாம் நம்ம அப்பலாம் எழுதும்போது நோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதணும்னா, கார்பன் காப்பி வச்சு எழுதுறது. ஒருத்தர் ஒரு டாபிக் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி, அந்த கார்பன் காப்பிய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சர்க்குலேட் பண்றது. இந்த மாதிரி எவ்வளவோ நினைவலைகள் இதெல்லாம் இப்போ என்னால பார்க்க முடியலையே! அப்படின்னு சொல்லி வருத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறச்ச வந்து என்ன பண்ணுவோம், காலையில 4 மணிக்கு அந்த மார்கழி மாச குளிர்ல எழுப்பி விட்டுருவாங்க. அப்போ வந்து போணும். கோவிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் குளிச்சு கிளம்பி காலையிலேயே குளிச்சுருவோம். சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்ல எல்லா வேலையும் பண்ணிட்டு காலேஜ் போனோம். அப்போ அந்த வந்து ஒரு பெரிய வாசல்ல வந்து என்ன பண்ணுவோம், சாணம் அதாவது மாடு சாணம் போட்டிருக்கோம்ல, அந்த சாணத்த எடுத்து கரைச்சு, வாசல்ல ஃபுல்லா தெளிக்கணும். தெளிச்சு, அதுக்கப்புறம் அந்த பசுஞ்சாணத்துல தெளிச்ச தரையில நல்ல கம்பி கோலம், டிசைன் பூக்கோலம், எல்லா கோலமும் நல்ல பெரிய கோலத்த போட்டு, அந்த கோலத்துக்கு நடுவுல சாணத்துல ஒரு உருண்ட மாரி பிடிப்போம். புடிச்சு உட்கார வச்சு, அது பிள்ளையார் இதுன்னு சொல்லுவாங்க. உட்கார வச்சு, அதுல வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து செம்பருத்தி பூ, பூசணிக்கா பூ, மஞ்சள் பூசணி பூ அதெல்லாம் பூத்திருக்கும். அந்த பூவெல்லாம் எடுத்து வந்து சென்டர்ல பூ குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. குத்தி வச்சுருவோம். குத்தி வச்சுட்டு, அது கொஞ்சம் காஞ்ச உடனே சாயந்திரம் ஆன உடனே இல்ல கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து, அத சின்ன சின்ன எருவா தட்டி காய வைப்பாங்க. காய வச்சுட்டு, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அந்த மாரி அந்த அத முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போணும். சைக்கிள் எடுத்துட்டு நானும் என் தங்கச்சியும் கோயிலுக்கு போவோம். அப்ப அந்த போற வழியில அந்த அ இந்த பாட்டு கேட்கும் அப்படியே. இது ஆக்சுவலா அந்த கேட்கும்போதே கோவிலுக்கு போன திருப்தி கிடைச்சிரும். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். வாரணமணியாக வலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான்.
காக்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். இந்த பாட்டை கேட்கும் போதே அந்த மார்கழி மாசத்தோட அந்த உற்சாகம் அப்படியே பொங்கு. தூக்கமாவது ஒண்ணாவது எல்லாம் கலைஞ்சு போய் அப்படியே மெய்சிலிர்க்க கடவுள கும்பிட்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போவோம். அந்த அந்த நாட்கள் மறக்க முடியாதது. இப்போ அதெல்லாம் பண்றதே இல்ல. எல்லாம் மிஸ் பண்றேன். இப்ப நானுமே பண்றதில்ல. அந்த சின்ன வயசுல இருந்தது எல்லாமே விட்டு போச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எனக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் மார்கழி முடிஞ்சு தை மாசம் பொங்கல் வரும்போது, நாங்க வந்து 3 நாள் பொங்கல் கொண்டாடுவோம். அப்போ அங்க ஊர்லலாம். அ ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல், தைப்பொங்கல், 2வது நாள் மாட்டுப் பொங்கல், 3வது நாள் சிறுவீட்டு பொங்கல். முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு வந்து 3 இது அடுப்பு கட்டி வைப்போம். 1 அம்மாக்கு, 1 எனக்கு, இன்னொன்னு என் தங்கச்சிக்கு. 1ல சாதம் வைப்போம், வெண்பொங்கல், 1ல வந்து சர்க்கரை பொங்கல், இன்னொன்லயும் வெண்பொங்கல். 3 இவ்ளோ இவ்ளோ பெரிய பானை. அந்த 3 பானை பொங்க, பால் பொங்க பொங்க பொங்கல் வைக்கிறது. அது வந்து எல்லாரையும் வீட்ட சுத்தி இருக்க அத்தன பேரையும் கூப்பிட்டு வாழை இலை போட்டு, அந்த பொங்கல் எல்லாத்தையும் பரிமாறி, அவியல், பொரியல், அப்பளம், ரசம், பச்சடி அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு அப்படி ஒரு பெரிய சாப்பாடு நடக்கும் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து மாடு எல்லாம் நல்லா கொம்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வேப்பிலை மாலை அந்த மாலைன்னு போட்டு மாட்டு நகர்வலம் வரும். இதெல்லாமே நான் வளர்ந்ததெல்லாம் காலனில. எங்க ஊர்ல இன்னைக்கும் அந்த காலனில தான் எங்க வீடு இருக்குது. அங்க நடக்கிற இது நான் சொல்றேன். கிராமத்துல இல்ல இது நான் சொல்றது. அதுக்கப்புறம் 3வது நாள் சிறுவீட்டு பொங்கல் அன்னைக்கு ம். என்ன பண்ணுவோம், அந்த எரு தட்டி காய வச்சிருந்தோம்ல மார்கழி மாசம். அந்த எருதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு அந்த நாங்க செரட்டைன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. இங்க சென்னையில வந்து அது என்ன சொல்லுவாங்க, கொட்டாங்குச்சி. அந்த கொட்டாங்குச்சியில வந்து அந்த எருவ தட்டி காய வச்சிருப்போம். அதனால அது கிண்ணம் கிண்ணமா ஷேப்ல வரும். அந்த கிண்ணத்த எடுத்து அந்த அந்த கிண்ணத்துக்குள்ள அ பொங்கல், எல்லா காய் என்னென்னலாம் வச்சோமோ எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சு வச்சு நெறைய இந்த ஒரு ட்ரேல அடுக்கி கொண்டு போயி, அப்புறம் மீனுக்கு பொரி வாங்கி இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்க குளம், ஆறு என்ன இருக்கோ அதுல கொண்டு போய் மீனுக்கு சாப்பாடு போடுறது. இது இதுதான் அந்த சிறுவீட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்க பண்றது. அப்புறம் வந்து அந்த குட்டியா ஒரு அடுப்பு இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் இப்பலாம் அந்த குக்கர்லாம் குழந்தைங்களுக்குன்னு வருதுல்ல விளையாட்டு சாமான்ல. அந்த மாரி அடுப்பே சின்னதா இருக்கும். அது உண்மையான அடுப்பு ஆனா சின்ன சின்னதா. அந்த குட்டி 3 அடுப்புல வந்து ஒரு சின்ன பானைய வச்சு, அதுல பால ஊத்தி பால் காய்ச்சுவோம். சின்ன பசங்கலாம் வந்து வெல்லம் போட்டு பால் காய்ச்சணும். நாங்க பால் காய்ச்சி எல்லாருக்கும் குடுக்கணும். அதான் அதுக்கு பேர் சிறுவீட்டு பொங்கல். இது வந்து பொங்கல் அப்போ நடக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ். அது இப்போ இப்போ நாங்களும் இங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எங்க குக்கர் பொங்கலாவே போயிடுச்சு. அந்த பொங்கல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால இதெல்லாம் வந்து எனக்கு மகிழ்ச்சிக்கான நினைவலைகளா இன்னும் குடுக்குது. அப்புறம் பொங்கல் அப்ப வந்து கோலப் போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டின்னு ஏகப்பட்ட போட்டிகள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கரும்பு சாப்பிடுறதுக்கு எங்க அப்பா வெட்டி குடுப்பாங்க. நாங்க நல்லா கடிச்சு, கடிச்சு, கடிச்சு அவ்ளோ சாப்பிடுவோம். இப்பலாம் கரும்பு வெட்டுறதுக்கும் ஆள் இல்ல, கடிச்சு சாப்பிடுறதுக்கும் ஆள் இல்ல. கரும்பா வேண்டாம் அப்டின்ட்டு ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த இது நினைவலைகள். அதுக்கப்புறம் வந்து நெறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு எத சொல்றதுன்னே தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு லலிதான்னு என் கூட படிச்சா. அவ வந்து என்ன பண்ணுவா, எனக்கு 10த் படிக்கும்போது ஆமா 10த்ல தான். வந்து கந்த சஷ்டி கவசத்த அவ தான் எனக்கு சொல்லிக் குடுத்தது. அவ டெய்லி அவ மேத்ஸ் வந்து நல்லா போடுவா. எப்பவுமே சென்டம் வாங்குவா. அப்போ நான் நான் ஏதாவது தப்பு பண்ணினா, மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணும்போது அப்போ அவ சொல்லுவா, "நீ வந்து டெய்லி கந்த சஷ்டி கவசம் படி. நம்ம வந்து சென்டம் வாங்கிடலாம்." அப்படின்னு சொல்லி எனக்கு அது அது ஒரு நம்பிக்கையாவே என் மனசுல வந்து இது பண்ணிட்டா. அதுலேருந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் ஐயோ! இந்த இவ்ளோ பெரிய பாட்ட நீ எப்படி பார்க்காம படிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்புறம் அவ டெய்லி அந்த புக் எடுத்துட்டு வந்து நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு, லஞ்ச் முடிச்ச உடனே கந்த சஷ்டி கவசத்த தினமும் படிப்போம். சேர்ந்தே படிச்சு, படிச்சு, படிச்சு அப்படியே அது மனப்பாடமாகி, அவ சொன்ன மாதிரி கடைசியில 10த்ல வந்து 99 வாங்கினேன். 1 மார்க் போயிடுச்சு. பரவால்ல. ஆனா கந்த சஷ்டி கவசத்த சூப்பரா படிச்சுட்டேன். மறக்காம. அந்த இது எனக்கு மறக்க முடியல. அதுக்கப்புறம் தினம் நைட்டு வந்து தூங்குறச்ச அந்த பழைய பாடல்கள கேட்கறது. அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சோமா, கைய கழுவிட்டு படுத்தோம்னா, அப்படியே அந்த கண்ணதாசன் பாடல்கள் எல்லா பாடல்களையும் கேட்டுட்டு அந்த நிம்மதியான அந்த உறக்கம். இப்ப என்ன தூக்கம் வராம ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம மாத்திரை சாப்பிடுறோம். எல்லாமே பண்றோம். ஒரே இதுவா பிக்கல் பிடுங்கலா இருக்குது. அப்பலாம் அப்படி கிடையாது. எந்த இதுவுமே இல்லாட்டாலும் ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல்ல ஒரு நார்மலான ரேடியோவ வச்சு பாட்டு கேட்டுட்டு அழகா நிம்மதியான தூக்கத்தோட வாழ்ந்த காலங்கள் அது. அதுல அந்த பாட்டுலாம் ஞாபகம் வரும் எனக்கு. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டே நல்லா தூங்கிடுவோம். அப்புறம் காலேஜ் முடிச்சு ஸ்கூல் காலேஜ்ல அந்த ஃபேர்வெல் சாங்ஸ் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி
கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் அப்படின்னு எல்லாரும் பறந்து போயிட்டோம் ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு. பறந்து போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லாம் புக்னு ஒரு புக் இருக்கும், ஃபில் பண்ணுவோம் எல்லாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் யாரை பத்தி நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லி அந்த ஒரு கோடு கோடா போட்டு நேமு, ஏஜ், அட்ரஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாம் புக்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ அதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. இது இப்ப இருக்கான்னு போய் கேட்டு பார்க்கணும் கடையில. அந்த மாதிரி அந்த புக்க மிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் பாரதியாருடைய க இது போட்டி, பாரதியாருடைய நினைவு நாள் அன்னைக்கு ஒரு போட்டி வச்சாங்க கல்லூரியில படிக்கும்போது. அப்போ ஒரு பாட்டு பாரதியார் கவிதைகள வந்து அ பார்க்காம எழுதி, அத வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல பாரதியார் கவிதைகள் புக் எனக்கு பிரைஸா குடுத்தாங்க. அதுதான் முதல்ல நான் வாங்குன பாரதியார் புக் பிரைஸ். அது எனக்கு அந்த பாரதியார் கவிதைகள் புக் இன்னும் வச்சிருக்கேன். அதுல அந்த பாட்ட வந்து சொல்லும்போது, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஜட்ஜா வந்தவங்களுக்கு. "காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித் தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரமும் கீற்றும் இளநீரும் 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச் சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். பாட்டுக் கலந்திடவே அங்கேயொரு பத்தினிப் பெண் வேணும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். என்றன் பாட்டுத் திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேணும். அப்படின்னு பாரதியார் எழுதின அந்த பாட்டு, அப்படியே நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் குடுத்தேன்னா, அப்படியே பராசக்தி கிட்ட போய் காளி வந்து அப்படியே டிமாண்ட் பண்றாரு. நீங்க வந்து எனக்கு இது ப்ளீஸ் இது எனக்கு குடு. நம்மலாம் ஆண்டவன் கிட்ட வேண்டுவோல, எனக்கு இது வேணும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாரு. அவர் வந்து உரிமையோட கேட்பாரு. இங்க பாரு இப்ப சக்தி எனக்கு இதெல்லாம் வேணும். இது நீ தான் எனக்கு குடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும். அந்த வீட்டுல வந்து இவ்வளவு மாடங்கள் இருக்கணும். எனக்கு தென்னை மரம் இருக்கணும். கிணறு இருக்கணும். அந்த கிணத்துல தண்ணி இருக்கணும். அந்த கிணத்துக்கு மேல நிலாவோட ஒளி இருக்கணும். அந்த நில ஒளியில நான் கவிதை எழுதணும். அங்க நானும் என் மனைவியும் நிறைய விஷயங்களை கலந்து பேசி நாங்க வந்து முடிவெடுக்கணும். நாங்க பேசி முடிவெடுக்கும் போது மத்தவங்க எல்லாரும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணி எங்களுடைய விடுதலை உணர்வுகளெல்லாம் வந்து கலைச்சிடக்கூடாது. என்னுடைய சிந்தனைகளை கலைக்காம இருக்கிறதுக்கு யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு வந்து நீ காவல் இருக்கணும். நீ எனக்கு காவல் இருந்தேன்னா இந்த நாட்டை காக்கிற இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாரதியார் வந்து அவ்வளோ ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் வித் பராசக்தி. அந்த இதை வந்து என்னால எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நான் அப்படியே நினைப்பேன் பாரதியாரும் பராசக்தியும் காளியும் எப்படி டைரக்டா பேசினாங்கன்னா எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த இதை சொன்னதுனால அவங்க அப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு அந்த பாரதியார் கவிதைகள் புக்கை கிஃப்டா கொடுத்தாங்க ப்ரெசென்ட்டா. அது இன்னும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ்ல சாரதா காலேஜ்ல படிக்கிறச்ச ராமகிருஷ்ண பரமஹம்சரா, அது எங்களோட காலேஜ் ஃபுல்லாவே வந்து இதுதான் சினிமா அந்த மாதிரிலாம் கிடையாது. சாரி மேடம் கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே சார் ஓகே சார். அது அந்த இதுல ராமகிருஷ்ண பரமஹம்சரா இது பண்ணது ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பட்டிமன்றம், கவிதைகள், குவிஸ் போனது இந்த மாதிரி நிறைய இது. அதுக்கப்புறம் நிறைய இது வந்து ஹாஸ்டல்ல படிக்கும்போது அப்பா எழுதின லெட்டர்ஸ், அங்க ஃபோன் கிடையாது. அதனால எஸ்டிடி பூத்ல போய் ஃபோன் பண்ணி பேசின விஷயங்கள் இது. அப்புறம் பீச்ல போய் பலூன் ஷூட்டிங் பண்ணது. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணியிருப்பேன். ஆனா அது வந்து ரொம்ப அழியாத நினைவுகளா இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிறைய போயிட்டு சின்ன குழந்தை பிறந்துச்சு. என் பையன் எனக்கு பிறந்தான். அவன் பிறந்த உடனே ஒரு நெல்லையப்பர் கோவில் கூட்டு போயிட்டு வந்தப்போ அந்த முதல் நாள் கூட்டு போயிட்டு வந்தப்போ வந்து ஒரு டான்ஸ். அது அந்த அவ்வளவு நாளும் சோர்வா இருந்த குழந்தை வந்து அன்னைக்கு தையத்தக்கன்னு அப்படி குதி குதின்னு குதிச்சு அப்படி ஒரு புன் சிரிப்போட ஆடிச்சு. அந்த ஃபீலிங் வந்து எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ள இருக்குது. அப்புறம் லாஸ்டா இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்பா அம்மா வந்து வயசாகி இருக்கும்போது அவங்க கைலாஷ் போகணும்னு ஆசைப்பட்ட போது கைலாஷ் போகும்போது அவங்களுக்கு வேணுங்கிற அத்தனை இதையும் வந்து ஒரு லிஸ்ட் எழுதி அவங்களுக்கு அங்க போனா நம்மள மாதிரி நார்மல் சாப்பாடு அங்க சாப்பிட முடியாது, அதுக்குடைய வசதிகள் இருக்காதுங்கிறதுனால அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒரு கடையா போய் வாங்கி ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அவங்க போயிட்டு வர அந்த ட்ரிப் முடியிற வரைக்கும் வேணுங்கிறது எல்லாத்தையும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கி கம்ப்ளீட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். அப்ப வந்து திரும்பி வரும்போது எங்க அப்பா சொன்னாங்க, நான் மட்டும் இல்ல என் கூட வந்தவங்க எல்லாருமே இது எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். எல்லாரோட பிளெஸிங்ஸும் உனக்கு இருக்குது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. உங்க பொண்ணு வந்து நல்லா பார்த்து எது வேணும்னு பார்த்து கரெக்டா வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது இல்லைன்னா எனக்கு ரொம்ப அதை மேனேஜ் பண்றது கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு எப்பவுமே அது ஞாபகத்துல இருக்குது.
இதெல்லாம் வந்து அருமையான நினைவலைகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஃபங்ஷன் அவார்ட் ஃபங்ஷனுக்கு போனது நானும் அப்பாவும் கூட போயிருந்து அத ஒரு சிறப்பித்த அந்த தருணமும் மகிழ்வான தருணமா இருக்குது. அ அவ்வளோதான். தேங்க் யூ சார். தேங்க்யூ மேடம். அருமையான மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். 16 அடி பாய சொல்லி கேட்டா 160 அடி பாய்ஞ்சிருக்கிறீங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு சிறு வயது ரைம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கல்லூரி படிச்சது, அப்பா எழுத ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தது, கிட்டத்தட்ட அப்பான்ற வார்த்தை ஒரு 1000 முறை ஒழிச்சிருக்கும்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் அந்த உங்களுக்கு எழுத ப்ராக்டிஸ் பண்ணது, நோட்டு தச்சு கொடுத்தது, அவர் வாங்கி கொடுத்த காம்படிஷன் சக்ஸஸ், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸு, ரீடர்ஸ் டைஜஸ்ட் இதெல்லாம் கேட்கும்போது என்னோட அப்பா எனக்கு பண்ணது அப்படியே முழுமையாக ஞாபகம் வருது. அப்படியே சிமிலர். உங்களுக்கு என்னென்னலாம் உங்க அப்பாட்ட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே எனக்குமே கிட்டத்தட்ட நடந்திருக்கிற விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஏர்லி முடிச்சுட்டு வந்தோம்னா எல்லாரும் போய் ஜாலியாக விளையாடுவாங்க. அவர் அந்த கொஸ்டின் பேப்பரு அதோட ஆன்சர் ஃபுல்லாக சாய்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறம் நீங்கள்லாம் போய் விளையாட போகலாம் பாரு. ஸோ இதெல்லாம் பயங்கர கடுப்பாகும். பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு அகடமிக்கில் பின்னாடி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ நிறைய நிகழ்வுகள் நீங்கள் அடுக்கிக்கொண்டே போனீங்க. உங்களுடைய பொய்க்கால் அந்த குதிரை விளையாட்டுலேருந்து மார்கழி மாதம் கோவில் போனது, அந்த பாட்டு ஸ்பீக்கரில் மார்கழி மாதம்னாலே அந்த ஸ்பீக்கர் போட்டுருவாங்க இல்லையா, அந்த அந்த விஷயங்கள் எத்தனை மகிழ்வலைகள் நீங்கள்